ஓம் சாந்தி. பிரம்மா பாபா முதல் படியாக தன்னுடைய சரீரத்தையே சிவபாபாவிற்கு அர்ப்பணமாக அளித்தார். பிறகு மன்மனா பவ என்னும் மந்திரத்தின் மூலம் மனதை வெற்றியின் சொரூபமாக ஆக்கினார். பாபா எதிர்காலத்தை பற்றி எந்த ஒரு கவலையும் இன்றி அனைத்து செல்வத்தையும் பாபாவிற்கு அர்ப்பணித்தார். அவர் தன்னுடைய அனைத்து உறவு முறைகளையும் அர்ப்பணித்து அவற்றையும் அலௌகீக ஆன்மீக உறவு முறைகளாக மாற்றினார். பாபா அந்த உறவினர்களை விட்டு விலகி செல்லாமல் அவர்களுக்கும் நன்மையை உருவாக்கினார். நான் எனும் உணர்வுடைய புத்தியையும் அர்ப்பணித்தார். இதனால் அவருடைய சரீரமும் மனமும் எப்பொழுதும் குளிர்ச்சியாகவும் தூய்மையாகவும் அதே சமயத்தில் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. புத்தியை அர்ப்பணித்ததால் அவரால் எப்பொழுதும் லேசாக கவலையற்று இருக்க முடிந்தது. பிரம்மா பாபா அர்ப்பணித்தல் என்னும் ஒரு வார்த்தையை முழு அர்த்தத்துடன் நடைமுறையாக்கினார். அதனால் கர்மாதீத் நிலையையும் அடைந்தார். முழுமையான அர்ப்பணித்தல் மூலம் முழுமை நிலையான அதாவது சம்பூர்ண நிலையை அடைந்தார். எந்த அளவு தன்னைத்தானே அர்ப்பணித்தாரோ அந்த அளவு முழுமையாக ஆனார். அர்ப்பணித்தல் என்னும் வார்த்தை மிகவும் ஆழமான அர்த்தம் கொண்டது. ஒவ்வொரு எண்ணமும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அதாவது வீணான எண்ணங்கள் ஒன்று கூட இருத்தல் கூடாது. தன்னுடைய நேரத்தின் ஒவ்வொரு வினாடி மற்றும் செயலையும் கூட அர்ப்பணிக்க வேண்டும். உங்களிடமுள்ள செல்வம் மற்றும் உறவு முறைகளையும் அர்ப்பணிக்க வேண்டும். பிரம்மா பாபா இவை அனைத்தையும் புத்தியின் மூலம் அர்ப்பணித்து தன்னுடைய சம்பூர்ண நிலையை அடைந்தார். அதே போல நாமும் தந்தையை பின்பற்றுவோம். ஓம் சாந்தி.